உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சைக்காலஜியில் டெஸ்ட் 3 பார்க்குறோம். மறக்காமல் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் டெஸ்ட் நோட் போடாதவங்க கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் நோட் போடுங்க. அஸ் யூஷுவல் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணும்போது ஆன்சர் மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுதுகிற எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. உங்களோட ஊக்கம் என்னை மேலும் உத்வேகப்படுத்தும். மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டின் மிக அடிப்படையான தேவைகள் எவை? பாதுகாப்பு தேவைகள், உடல் ரீதியான தேவைகள், சமூக தேவைகள், சுயமரியாதை தேவைகள். ஒரு நபர் வேலை, பாதுகாப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை விரும்புவது எந்த தேவையின் கீழ் வரும்? உடல் ரீதியான தேவைகள், சமூக தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், சுய உணர்தல். அன்பு, நட்பு மற்றும் உறவுகளை பேணுவது எந்த படிநிலையில் அடங்கும்? சமூக தேவைகள், சுயமரியாதை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், உடல் ரீதியான தேவைகள். ஒருவரின் சாதனை மற்றும் பிறர் கொடுக்கும் அங்கீகாரம் எந்த தேவையின் கீழ் வரும்? சுய உணர்தல், சமூக தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், பாதுகாப்பு தேவைகள். மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டின்படி உச்சக்கட்ட நிலை எது? சமூக தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், சுயமரியாதை தேவைகள், தன்னிறைவு தேவைகள். படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறன் எந்த நிலைக்குரியது? உடல் ரீதியான தேவைகள், அடைவூக்க தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், சமூக தேவைகள். அடிப்படை தேவைகள் உடல் மற்றும் பாதுகாப்பு பூர்த்தியாகாத போது மனிதன் எதில் அதிக கவனம் செலுத்துவான்? சுயமரியாதை, கலை மற்றும் படைப்பாற்றல், உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள், சமூக அந்தஸ்து. மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன? 3, 4, 7, 6. ஒரு நபர் தனது முழு திறனையும் உணர்ந்து செயல்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுயமரியாதை, சுய உணர்தல், பாதுகாப்பு, சமூக ஒருங்கிணைப்பு. மாஸ்லோவின் கோட்பாடு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? மனித தேவைகளின் முன்னுரிமை, பொருளாதார வளர்ச்சி, அரசியல் கொள்கைகள், தொழில்நுட்ப வளர்ச்சி. இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டின் மிக அடிப்படையான தேவைகள் எவை? மிக அடிப்படையான தேவைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடல் ரீதியான தேவைகள். ஒரு நபர் வேலை, பாதுகாப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை விரும்புவது எந்த தேவையின் கீழ் வரும்? எந்த தேவைனா பாதுகாப்பு தேவைகள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிதி நிலைத்தன்மை அப்படின்றதெல்லாம் பாதுகாப்புக்கு கீழே தானே வரும். இங்கேயே கொடுத்துட்டாங்க பாதுகாப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மையை அப்படின்ற போது அது பாதுகாப்பு தேவைகளுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு, அன்பு, நட்பு மற்றும் உறவுகளை பேணுவது எந்த படிநிலையில் அடங்கும்? எந்த படிநிலைனா சமூக தேவைகள். அன்பு, நட்பு, உறவு இது எல்லாமே சமூக தேவைகளுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு, ஒருவரின் சாதனை மற்றும் பிறர் கொடுக்கும் அங்கீகாரம் எந்த தேவையின் கீழ் வரும்? இது வந்துட்டு இங்கே சாதனை, பிறர் கொடுக்கும் அங்கீகாரம். இங்கே பிறர் கொடுக்கும் அங்கீகாரம் அப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அது தன்மதிப்பு தேவைகள். சரிங்களா? மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டின் உச்சக்கட்ட நிலை எது? இங்கே உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? உச்சக்கட்ட நிலைனா என்னது? தன்னிறைவு தேவைகள். அவங்களோட எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுதான் அவங்களோட படிநிலை கோட்பாட்டோட உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் இ. படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறன் எந்த நிலைக்குரியது? எந்த நிலைனா அடைவூக்க தேவைகள். இங்கே படைப்பாற்றல், சிக்கலை தீர்க்கும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது அடைவூக்க தேவைகள். அடிப்படை தேவைகள் உடல் மற்றும் பாதுகாப்பு பூர்த்தியாகாத போது மனிதன் எதில் அதிக கவனம் செலுத்துவான்? உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள். அப்போ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலைன்னா, அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்கலன்னா அவனோட கவனம் எங்கே இருக்கும்? அது கிடைச்சா போதும் தானே பார்ப்பான். சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கிடைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு இல்லாதவங்க வீடு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட தேவையை நோக்கி தானே அவங்களோட கவனம் இருக்கும். அந்த டைமில் போயிட்டு இசையை ரசிக்க முடியுமா, இல்லை இயற்கையை ரசிக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன? 7. ஒரு நபர் தனது முழு திறனையும் உணர்ந்து செயல்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுய உணர்தல். மாஸ்லோவின் கோட்பாடு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? மனித தேவைகளின் முன்னுரிமை. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். மாஸ்லோவோட கோட்பாடு எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னா மனித தேவைகளின் முன்னுரிமை. நாளைக்கு 8th இங்கிலீஷில் ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நாளைக்கு ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நைட் 8 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் படிச்சுட்டு வந்துடுங்க. உங்களோட மார்க்ஸ் எவ்வளோன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.